మా మిత్రులు రామాజీ గారు, నా అబ్బాయి శరవణ్ గారు, పుండరీకాచార్యుడు, మన అమ్మాయి సుభాషిని, పెద్దలు, సోదరులారా అందరికీ నా హృదయపూర్వకమైన నమస్కారం. ఏమయ్యా మీరు అందరినీ చూసి ఒక చోట ఎన్నికలా అయింది, ఏమయ్యా ఎంత సంతోషంగా ఉంది. మనందరూ కలిసి ఒక చోట్లో కూర్చి ఎన్నికలా అది ఇవంతా భద్రత మర్చిపోయారయ్యా. కానీ అందరూ చూసి ముసలుగా ఉన్నారు అయ్యా. నేను అనుకున్నాను రాజుగారు నాకంటే ముసలైన, ఇప్పుడే చెప్పారు మీకంటే నా 2 మాసాలు తగ్గు అని. அப்பதான் நானும் கடவுள் ஆகிட்டோம். எவ்வளவு ரொம்ப சந்தோஷம். சுகாசினி சொன்னாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியை ரெகனைஸ் பண்ணவே இல்லைங்க. நீங்க எல்லாரும் பல நாள் இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்தா ஏன் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க? சின்ன ஹால்ல சின்ன கூட்டம், பெரிய ஹால்ல பெரிய கூட்டம் போய் உட்கார்ந்ததுனால அவங்க ரெகனைஸ் பண்ணல. பட் ஏதோ நம்ம பீஷ்மருடைய விழாவுக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்காக எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியும். ஏன்னா நானும் உங்க கூட நான் சின்ன பிள்ளைந்தே இருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த முகமெல்லாம் அப்படியே இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் முகம் மாறிக்கும், அடையாளம் தெரியாம நான் அப்படிதான் இருக்கேன். தாடி மட்டும்தான். எவ்வளவு சந்தோஷம். சும்மா கிடைக்குமா சோபானம் வீட்மாவாடு சும்மா கிடைச்சிருந்தா அதிகாரி எவ்வளவோ சேவை செஞ்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியே வீட்மா அவார்டு கொடுக்குது. மற்றவங்க நாம கொடுக்கலன்னு நினைக்க வேண்டாம். அவர் மாதிரி எல்லாரும் சேவை பண்ணுங்க, நமக்கும் கிடைக்கும். டெஃபனட்டா எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு சேவையும் பண்ணு. எல்லாரும் வந்திருந்து ஒரே இடத்துல நம்முடைய ராஜிகாருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆசியல்ல. அவர் பெரியவர், வயதான இளைஞராக இருந்தாலும் பார்வையிலே பெரியவர். அந்த பெரியவருக்கு வாழ்த்துக்களை நீங்கள் அனைவரும் வந்ததற்காக கலைஞர் என்ற முறையிலே, உங்கள் குடும்பத்தில் ஒருவன் என்ற முறையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துள்ளேன். இந்த நல்ல கூட்டத்தில், கலை உலகமே நிறைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் இந்திய மக்களுக்கு வேறு பொழுதுபோக்கே கிடையாது. கலை ஒன்றுதான். அதை உண்டாக்குவோரே நீங்கள். ஆகையால் எல்லாத்தை விட நீங்கள் தான் பெரியவர்கள். ஆகையால் இப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கும்போது அந்த பெரியவர்களுக்கு முன்னால் இங்கே நம்முடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய பீஷ்மருக்கு விருது அளிப்பதை பற்றி நான் எவ்வளவு பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன் என்று நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். ஆகையால் நம்முடைய ராஜ் அவர்கள் அவருடைய சேவை பல்லாண்டு வாழ வேண்டும். அவர் வாழ்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த கலை உலகத்துக்கும் சேவை செய்ய வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு 900 ஆண்டு 1 கோடி 100,000 அவர் வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தித்து அவருடைய புகழ் ஆறு போல் அழைக்க வேண்டும், அருகு போல் வேறுண்ட வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொண்டு விளைவிக்கிறேன். ஜெய்